ஹாய் ஆல். ஸோ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரெஷருக்கு இருக்கிற கொஸ்டின் ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க வந்து கொஸ்டின் நெனைக்கிறீங்க ஆஸ் அ ஃப்ரெஷர். பட் இதெல்லாம் வந்து உங்களோட பயங்கள். அதில என்னென்ன பயம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த பயமெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதில விஷயம் என்ன தெரியுமா? நெறைய பேரு ரெசஷன் ஃப்ரீ ஜாப்ஸ் வேணும் எனக்கு. ரெசஷன் நடந்தா கூட என்ன வந்து அந்த ரெசஷன் வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரெசஷன் அப்படிங்கிறது இன் ரிட்டர்ன் ரெசஷன் அப்படிங்கிறது லே ஆஃப்ஸ உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரெசஷன் அண்ட் லே ஆஃப் இது 2மே ஸ்கில் செட்ட பேஸ் பண்ணியோ, இல்ல நீங்க அதிகம் சேலரி வாங்குறீங்கங்கிறத பேஸ் பண்ணியோ, இல்ல கம்மி சேலரி வாங்குறீங்கங்கிறத பேஸ் பண்ணியோ, இல்ல நீங்க வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்கங்கிறத பேஸ் பண்ணியோ வர்றது கிடையாது. அத தெரிஞ்சுக்கோங்க. ரெசஷன் ஒரு லே ஆஃப்ப உருவாக்குது அப்படின்னா, அவரு வந்து அந்த கம்பெனிக்கு $1,000,000 கூட ஜெனரேட் பண்ணி குடுத்திருப்பாரு. பட் அவங்கள தூக்கணும்னா தூக்குவான். பிகாஸ் ரெசஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட். ஓகே. மார்க்கெட்னா ஜெனரல் மார்க்கெட். ஐடி மார்க்கெட் கிடையாது. ஸோ ரெசஷன பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஜாப் போனா, இந்த டெக்னாலஜி போனா ரஷன் இருக்காது. இதுக்கு போனா ரஷன் இருக்காதுன்றத ஃபர்ஸ்ட் அந்த பயத்த தூக்குங்க. ஏன் இந்த ஒவ்வொரு பயத்தையும் நீங்க வச்சிருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒவ்வொன்னா சொல்றேன்னா, இந்த பயமெல்லாம் உங்கள என்ன பண்ணுதுன்னா, அடுத்து ஒரு புது விஷயம் ஒரு டெக்னாலஜிய லேர்ன் பண்றதுக்கோ, இல்ல டிசிப்ளினா உங்கள ஒரு 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 டுட்டோரியலே லேர்ன் பண்றீங்க. ஒரு டெக்னாலஜிய படிக்கிறீங்கன்னா, அது படிக்க விடாம உங்கள ஸ்டாப் பண்றது வந்து இந்த பர்ட்டிகுலர் பயம் தான். ரைட்? அது ஆக்சுவலா நீங்க கொஸ்டின்ஸ்ன்னு நெனைக்கிறீங்க. டவுட்ஸ்ன்னு நெனைக்கிறீங்க. ஆக்சுவலா அதெல்லாம் பயம். ரைட். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லே ஆஃப் எப்படி நடக்குது? லே ஆஃபோட ரியாலிட்டி என்ன? அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் நான் குடுத்துருக்கேன். ஸோ ரெசஷன் ஃப்ரீ அப்பலாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே. நீங்க ஜாப்க்குள்ள போயிட்டா கூட, ரெசஷன் ஆனா கூட இன்னொரு ஜாப்க்குள்ள போலாம். ஏன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒரு டேக்க வாங்கிட்டீங்கன்னா, ஜம்ப் ஆகுறது அடுத்தடுத்து ஈஸி. ஓகே. ஒரு ஃப்ரெஷருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரைமரி கோல் வந்து ஜாப் வேணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இந்த பயங்கள்லாம் இருக்கக்கூடாது. இது பயம். 2வது பயம் உங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு அப்டின்னா, எந்த ஸ்கில் செட், எந்த டிமாண்டிங் டெக்னாலஜி படிக்கிறது? ஸோ ரீசென்ட்டா வந்து நான் ஒருத்தர்ட்ட பேசினேன். அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, அவரு ஒரு லிஸ்ட் சொன்னாரு. டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயன்ஸ், கிளவுடு, டெவாப்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் அதுக்கப்புறம் வந்து ஏஐ, சைபர் செக்யூரிட்டி. ஒரு 7 டெக்னாலஜிய சொன்னாரு. இந்த 7ல நான் எத படிக்கணும்? அப்டின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நீங்க சொன்ன 7மே டிமாண்டிங் ஸ்கில் செட் தான். டிமாண்டிங் ஸ்கில் செட்ல எது டிமாண்டிங்ன்னு கேட்கிறீங்க? ரைட்? இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுதுங்க ஆல்ரெடி. இதுதான் டிமாண்டிங்ன்னு உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த டிமாண்டிங்ன்னு தேடாதீங்க. இந்த டிமாண்டிங்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத விட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியரிங் எடுத்தா SQL படிக்கணும், பைதான் படிக்கணும், லைனக்ஸ் இந்த ப்ரீ ரெக்வசைட் இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். இல்ல ஃபுல் ஸ்டாக் எடுத்தா HTML, ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கணும். இதோட பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு முதல்லயே தெரியும். அப்படி இதில கம்ஃபர்டபுளா இருக்கேன்னா, அத தொடர்ந்து போங்க. சி நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போது, எந்த ஒரு டெக்னாலஜில ஜாப் ஆரம்பிக்கிறீங்களோ, அதே டெக்னாலஜில தான் நீங்க ரிட்டயர்ட் ஆகுற வரைக்கும் இருப்பீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. ஓகே. ஸோ நீங்க ஒரு டிமாண்டிங் ஸ்கில் செட்ட ஏதாவது ஒண்ணு எடுங்க. அத படிங்க. இன்னைக்கு இதுல இருப்பீங்க. ஃபியூச்சர்ல யூ வில் சேஞ்ச். நீங்க அதுக்கேத்த மாரி யூ ஹேவ் டூ பி அப்டேட். ஆல்வேஸ் நீங்க அப்டேட்லயே இருக்கணும். ரைட்? ஒரு 5 வருஷம் இதுல இருக்கேன். அப்புறம் இது கீழ போற மாரி தெரியுதுன்னா, அதுக்கு அடுத்து ஹைல என்ன இருக்கோ படிச்சு மாறி போயிட்டே இருக்கணும். ஸோ டிமாண்டிங் ஸ்கில் செட்ட எத சூஸ் பண்ணணும்னே இன்னும் நீங்க டிசைட் பண்ணாம, அப்படியே இருக்கிறதும் ஒரு பயம் தான். இதுவும் உங்கள புது விஷயங்கள படிக்க விடாம உங்கள ஸ்டாப் பண்ணும். ரைட்? இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுங்களா? நெறைய அன்ரியல் அண்ட் அன்நேச்சுரல் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கறத நிறுத்துனீங்கன்னாவே, இந்த டவுட்ஸ் எல்லாம் வராது. நான் நெறைய பாட்காஸ்ட்லாம் பார்ப்பேன். ஜஸ்ட் டூ வேலிடேட். அவ்வளோதான். நீங்க வந்து என்னோட ஏஜுக்கோ, இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ வரும்பொழுது, இப்ப நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? நான் சொல்ற பாட்காஸ்ட்ங்கிறது நார்மலா கிரியேட்டர்ஸ் எடுக்கிற பாட்காஸ்ட்ட மட்டும் சொல்லல. இப்ப ஆலன் மஸ்க் மாரி ஆட்கள், இல்ல சுந்தர் பிச்சை மாரி ஆட்கள் குடுக்குற பாட்காஸ்ட்ட கூட நீங்க வந்து கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க நீங்க அந்த பாட்காஸ்ட்ல அவங்க அவங்க வந்து அவங்களோட ரகசியத்த ஷேர் பண்றாங்க. அவங்களோட டெய்லி லைக் அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அவங்களோட பிசினஸ் மெக்கானிசம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மெக்கானிசம் எல்லாம் அப்படியே ஷேர் பண்றாங்கன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதான் கிடையாது. ஒரு பில்லியனியர், ஒரு மல்டி மில்லியனியர் ஆகட்டும், ஒரு பில்லியனியர் ஆகட்டும், அவன் ஒரு விஷயத்த ஓப்பனா சொன்னா, இன்னொருத்தன் அத ஃபாலோ பண்ணி அவன் பில்லியனியர் ஆயிற மாட்டானா? சொல்லுங்க பாப்போம். தேர் ஆர் லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ். அத யாருமே உங்களுக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி அன்ரியல், அன்நேச்சுரல், அன்ரியலிஸ்டிக் பாட்காஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு பார்க்கறத நிறுத்துனீங்கன்னாவே, உங்க மைண்ட் கிளியர் ஆயிடும். உங்க ஃபோக்கஸ் பாயிண்ட் கிரியேட் ஆகும். யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் பிகாஸ் ஆஃப் த பாட்காஸ்ட் இட்செல்ஃப். அடுத்த பயம், ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நீங்க வரும்பொழுது,
ஒரு ஃப்ரெஷரால ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமா? நீங்க இன்டர்வியூ போனீங்கன்னா, இப்ப நான் தான் இன்டர்வியூவர் அப்டின்னா எனக்கு தெரியும். ஃப்ரெஷர் எப்படி ரியல் டைம் பண்ணியிருப்பாங்க. சிமுலேஷன் ஆஃப் ரியல் டைம் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெறைய ஃப்ரெஞ்சுக்காரங்கள வீட்டுக்கு கூப்ட்டு நீங்க வந்து ஸ்பெகட்டியும், பாஸ்தாவும் சமைச்சு போடுறீங்க. அவங்க சாப்ட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும், எங்க வீட்ல, எங்களோட நாட்டுல, எங்க ஸ்பெகட்டி, எங்க பாஸ்தா மாரி வராதுன்னு தான் சொல்லுவாங்க. ரைட்? இப்ப நம்மளுமே அப்படிதான் இல்லையா? இங்க இருக்கிற தோசை, சாம்பார விட யுஎஸ்ல போய் சாப்பிட்டீங்கன்னா வாயில வைக்கவே முடியாது. ரைட்? அப்போ நீங்க வர்றப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ன்னு சொன்னா, நான் எப்படி நெனைப்பேன் அப்படின்னா, ஃப்ரெஷருக்கு எப்படிப்பா ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? சரி நீங்க இன்டர்ன்ஷிப்ல பண்ணேன்னு ஏதாவது லீடிங் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல நீங்க இன்டர்ன்ஷிப் எடுத்திருந்தா, மேபி நான் வந்து கொஞ்சம் அத கன்சிடர் பண்ணுவேன். நான் இல்ல. இன்டர்வியூ போகும்போது இன்டர்வியூவர். ஓகே. நீங்க ஏதோ ஒரு குட்டி, குட்டி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு போகும்பொழுது, அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்ட அவங்க ஓகே பார்ப்பாங்களோ இல்லையோ, அதுல இருக்கிற ப்ராஜெக்ட்ட நீங்க தான் பண்ணீங்கன்னு நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, ரியல் டைம் அதாவது இப்ப நான் என் கம்பெனியில நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட்டோட குட்டி வெர்ஷன சிமுலேட் பண்ணி நீங்க பண்ணணும். அத தான் நீங்க பண்ணணும். கௌதம் அதத்தானே நாங்களும் கேட்குறோம். கிடையாது. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்கறது என்னன்னா, இப்ப கௌதம் வந்து கரண்ட்டா அவருக்கு வந்து இப்ப 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அவரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பார்ல, அதுதான் எனக்கு கம்ப்ளீட்டா வேணுன்ற மாரி தான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்கள்ட்ட கேட்கும். நான் 10 வருஷமா லேர்ன் பண்ண அந்த விஷயத்த, அந்த எக்ஸ்பீரியன்ஸ இல்ல ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுகிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு 5 வருஷமா அவர் லேர்ன் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரே நாள்லயோ, இல்ல ஒரே வாரத்திலயோ, இல்ல ஒரே மாசத்திலயோ எப்படி குடுக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? ரைட்? இதுல ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சொன்னாவே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். ரைட்? ஸோ நீங்க உங்கள எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணணும். இன்டர்வியூயர் வில் நோ எவ்ரிதிங். பிகாஸ் நீங்க இன்னும் என் இடத்துக்கு வரல. ஆனா நான் உங்க ஏஜையும், உங்க இடத்தையும், உங்க பெயினையும் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். நானும் ஐ கோ த்ரூ ஆல் தீஸ் பெயின்ஸ், கன்ஃப்யூஷன்ஸ். ரைட்? ஸோ நீங்க அவங்கள ஹை லெவலா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன்லன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீட்டா ஒரு எண்ட் டூ எண்ட நீங்க செஞ்சு பாருங்க. அதுவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லேப்டாப்லயே ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆப் எண்ட் டூ எண்ட் பண்ணணுமா? பண்ணுங்க. இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் எண்ட் டூ எண்ட் பண்ணணுமா? பண்ணுங்க. உங்க லேப்டாப்லயோ, இல்ல ஏடபிள்யூஎஸ்லயோ, இல்ல ஏதோ ஒரு கிளவுட்லயோ ஒரு சிஸ்டம் மிஷின்ஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ வாங்கி நீங்க பண்ணலாம். டிப்ளாய் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி பாருங்க. சரி கௌதம், இந்த எண்ட் டூ எண்ட் ப்ராஜெக்ட்ன்னு சொல்றீங்களே, அந்த இன்ஃபர்மேஷன நாங்க யார்ட்ட கேட்கறது? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்க இப்ப என்ன மாரி ஆட்கள வந்து ரீச் அவுட்டே பண்ண முடியல அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. பிகாஸ் என்னையே நெறைய பேரால ரீச் அவுட் பண்ண முடியலைங்க. பிகாஸ் நான் பெர்சனல் வொர்க்கு, கன்டென்ட், ஃபேமிலி அதெல்லாம் இருக்கிறனால எல்லாரோடையும் என்னால கனெக்ட் பண்ணி பேச முடியாது. தட்ஸ் அ ரியாலிட்டி. நான் உண்மைய சொல்லிர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நீங்க என்ன பண்ணலாம்? வி ஆர் இன் த ஏஐ எரா இல்லையா? ChatGPTயோ, Geminiட்டயோ போயிட்டு, இப்ப நீங்க நெறைய பேர் என்கிட்ட பேசும்போது எமோஷனலா பேசுறீங்க. அந்த எமோஷனல் ஓடயே அதுகிட்ட பேசுங்க. புரியவை. எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ட குடு. எண்ட் டூ எண்ட் குடு. அதுகிட்ட நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். ஸோ அதுகிட்ட நீங்க கேட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம், அதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ற மாரி அந்த அதே ப்ராஜெக்ட்ட ஒரு நிஜமாவே பண்ணவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி கேட்கலாம். அப்போ நீங்க என்ன மாரி ஆட்களோட கனெக்ட் பண்ணணும். ஸோ நாங்க இத எப்படியெல்லாம் நீங்க வந்து ரியல் டைம்ல ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு 20, 30 மினிட்ஸ் நான் சொன்னேன்னா, அதையும் நீங்க ஆட் பண்ணி, உங்க ஒரு ப்ராஜெக்ட் 1 போதும். நீங்க 2, 3 போகவே வேண்டாம். ஒரே ஒரு ப்ராஜெக்ட் அத மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா போதும். ரைட்? ஸோ ப்ராஜெக்ட் அதுதான் 3வது பெரிய பயம். அடுத்து இருக்கிற மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாரி தான் நானும் நினைச்சேன். எல்லாரும் அப்படிதான் நினைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சக்சஸ் ஆகணும் அப்படின்னா 7,00,000 பேர் அந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆகுறான்னா 7,00,000 பேருக்கும் வேலை கிடைக்கும். ரைட்? அப்ப அவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்ல. ஸோ ஒவ்வொரு ஃபெயிலியரும் இட்ஸ் அ லெசன் லேர்ன்ட் ஃபார் யூ. யூ ஹேவ் டூ அக்செப்ட். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு, அந்த இன்டர்வியூல நம்ம பண்ண தப்பு, அந்த இன்டர்வியூல நமக்கு புதுசா கேட்ட கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு, அத நீங்க பிரிப்பேர் பண்ணணும். அந்த மாரி நெறைய பேர் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். LinkedInலலாம் அத ஸ்போர்ட்டிவா எடுத்து, "என்னைய இந்த கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு தெரியல. நான் அத இப்படி தான் ஆன்ஸர் ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணி LinkedInல போஸ்ட்டாலாம் எழுதுவாங்க." ஸோ திங்க் பாசிட்டிவ் அண்ட் அதர் லெசன் லேர்ன்ட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நான் சொன்ன இந்த பயங்கள் எல்லாமே உங்களுக்கு இல்லைனாவே, உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைக்கும். இத தாண்டி கௌதம் என்ட்ட இன்னும் சில பயங்கள் இருக்குன்னா, அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் அதுக்கு நான் ஒரு வீடியோவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட நான் குடுக்குறேன். பிகாஸ் நீங்க கோ த்ரூ பண்ண எல்லா பயங்களுமே நானும் பண்ணியிருப்பேன் ஃபார் ஷூர். ஓகே. மேபி இப்ப அத மிஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் தென்
நீங்க லைக் உங்களுக்கு பயங்கள்லாம் இன்னும் நெறைய பயங்கள் இருக்கட்டும். அதெல்லாமே நான் இன்னும் அன்ஆன்சர்டாவே இருக்குனாலும் இருக்கட்டும். பட் தென் ஃபோக்கஸ் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஏதாவது ஒண்ணு ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு ஒரு இத ஸ்டார்ட் பண்ணுங்களேன். இப்ப நீங்க ஏதாவது கோர்ஸ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். பே பண்ணி வாங்கியிருக்கலாம். அத முடிச்சீங்களா? முடிங்க. இல்ல இப்ப என்னோட யூடியூப் சேனல்லயே பிக் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் எல்லாம் ஒரு 20 மணி நேரம், 30 மணி நேரத்துக்கு போட்டுருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அத முடிங்க. ரைட்? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பயத்த திரும்ப ஞாபகமே வரணும். அதுவரைக்கும் அந்த பயம் கூட உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. ரைட். இது படிச்சா வேலை கிடைக்குமா? இது படிக்கலைன்னா வேலை கிடைக்காதா? இந்த பயம்லாம் இருக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. தெரிஞ்சவன் ஒண்ணு சொல்லுவான், சொந்தக்காரன் ஒண்ணு சொல்லுவான், நம்ம சீனியர்ஸ் ஒண்ணு சொல்லுவான். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ். நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி ரியலி கெட்டிங் இன்டூ சக்சஸ் மோட் ஆல்வேஸ். ஸோ இந்த அன்ரியல் பாட்காஸ்ட் அதெல்லாம் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கறத. ஈவன் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, இந்த அட்வைஸ் வீடியோஸ் இதெல்லாமும் தயவு செய்து பார்க்காதீங்க. பிகாஸ் இந்த வீடியோவே இட்ஸ் நாட் அன் அட்வைஸ். இட் இஸ் நாட் அ மோட்டிவேஷன் ஸ்பீச். இட்ஸ் அன் ஐடியா. ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது எல்லாமே இட்ஸ் அன் ஐடியா ஃபார் யூ டூ கெட் தட் ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகே. ஸோ அதே மாரி நான் சொன்ன மாரி இன்னும் உங்களோட நெறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லாம இருந்தேன்னா, அத கமெண்ட்ல போடுங்க. மேபி பார்ட் 2 வீடியோவா அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஸோ உள்ளத உள்ள மாரியே நான் சொல்றேன். ஓகே. ரைட். தேங்க் யூ கைஸ்.